hello guys, welcome back to your channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான். வாங்க சேனலுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல் டெலிஷியஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி. என்னன்னு பார்க்குறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க, கொழுக்கட்டை ஸ்டஃபிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இன்னைக்கு பைனாப்பிள் ஸ்டஃப்ட் அண்ட் பனானா லீஃப் ஸ்ட்ரீம் கொழுக்கட்டை செய்ய. வாழை இலையில வேக வச்சு சாப்பிட்றதும் பைனாப்பிளில் நிறைய சத்து இருக்கிறதும் எல்லாருக்கும் அறிஞ்சு இந்த காம்பினேஷனில் நம்ம கொழுக்கட்டை செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வறுத்த பச்சரிசி மாவு 1 கப், அன்னாச்சி பழம் 3 துண்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், வாழை இலை தேவைக்கேற்ப, வெல்லம் 1 கப், வறுத்த தேங்காய் துருவல் 1 கப், வறுத்த வேர்க்கடலை 2 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன், இரண்டையும் நன்றாக வறுத்து பொடித்து கொள்ளவும், காய்ந்த திராட்சை 2 ஸ்பூன், ஏலக்காய் 4, முந்திரி 3. முந்திரியும் திராட்சையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், ஏலக்காவை பொடித்து கொள்ளவும். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா பாரம்பரியமான சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல் கொழுக்கட்டைங்க. பைனாப்பிள் பூர்ண கொழுக்கட்டையை வாழை இலையோட சேர்த்து மடித்து வேக வச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு இன்னும் மனமும் சுவையும் அதிகமாகவே கிடைக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடை நல்லா சூடானதும் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோமே அதை இது கூட சேர்த்து நல்லா மிதமான தீயில் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்குங்க. இப்போது இதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் சால்ட்டும் பச்சரிசி மாவு வறுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெதுவெதுப்பான தண்ணீரை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கை வச்சு பண்ண முடியாது, ஏன்னா தண்ணி சூடாக இருக்கிறதுனால. கொஞ்சம் சூடு ஆரம்பித்தோம் நம்ம கைவிட்டு பிசைஞ்சு ஒரு நல்ல கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஏற்றா போல் அந்த மாவை நல்ல பதமாக பிசைஞ்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் அதை ரெஸ்ட்டில் வச்சுருங்க. வேர்க்கல்லையும் எள்ளையும் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ண ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் எள்ளை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பொரிஞ்சு வரும்போது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே நான் வேர்க்கல்லை வறுத்ததுனால அதை வறுக்கலை, இது ரெண்டையும் மிக்சர் கிரைண்டரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுட்ரு வர வரையும் அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்க்கு திக்னஸ்க்காக இது ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பேன் ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா அது பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் அடுப்பில் கடாய் வச்சு ஹீட் பண்ணி அன்னாச்சி பழம் நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அது துண்டு சின்ன சின்ன துண்டு அதை சேர்த்து அதில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரையும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் போனோடனே நெய் சேர்த்து முந்திரி, ஏலக்காய், அப்புறம் காஞ்ச திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கின பிறகு வெல்லத்தை நல்லா சேர்த்து அது மெல்ட் ஆகி அதுவும் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கி துவண்டு வர ஸ்டேஜில் வேர்க்கடலையும் எள்ளையும் பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்க, அந்த பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா சுருண்டு உருக்கி வெள்ளைப்பாகலாம் உருக்கி எல்லாத்தோடு நல்லா சேர்ந்து நல்லா துவண்டு வரும். இப்போது நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறோங்க. இதையும் சேர்த்துட்டு இதையும் அதே போல் நல்லா சுருங்கி துவண்டு வர்ற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பூர்ணத்தை கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்லா வதங்கி துவண்டு வரும் பாருங்கள். இப்போ பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வாழை இலையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொழுக்கட்டையோட மேல் மாவு இருக்குது பாருங்கள், அது ஒரு உருண்டையாக ஆக்கி
அந்த வாழை இலையில் வச்சு தட்டையாக அதை வந்து தட்டி எடுத்துக்கிறோம். முதல்ல தட்டிட்ட பிறகு பூர்ணத்தை வச்சு கொழுக்கட்டையை வந்து ஓரெல்லாம் வந்து மூடிட போகிறோம். ஓரத்தெல்லாம் நல்லா மூடிட்டு இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையும் இதே மாதிரி ஸ்டெப்பில் செஞ்சு அதையும் நம்ம வந்து தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டை மாவிலையும் பூர்ணத்தை சேர்த்து வச்சு வாழை இலையோட மடித்து வச்சுருங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்காக தயாராக இருக்குது. இந்த ரெடியான கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம வேக வைக்கிற பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெந்த பிறகு. இதோட அடிப்பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் ஏற்கனவே கொதிக்க விட்டுருக்கேன் அடுப்பில். ஸோ இப்போ இந்த அடித்தட்டை எடுத்துகிட்டு போய் அதில் வச்சு நல்லா 15 நிமிஷம் வேக வைங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சுட சுட பைனாப்பிள் வாழை இலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு மேலே வெந்தால் கொழுக்கட்டையோட டேஸ்ட்டும் கலரும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பார்த்து 15 நிமிஷம் எடுத்துக்குங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பூஜைக்காக தயாராக இருக்குங்க. சூப்பரான டெலிஷியஸ் பைனாப்பிள் பூர்ண வாழை இலை கொழுக்கட்டை இப்போது பூஜைக்காக தயாராக இருக்குது. இந்த கொழுக்கட்டை பார்க்கவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் நல்ல டேஸ்டியாக நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, சிம்பிள் தான். நீங்களும் இந்த கொழுக்கட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் போட மறந்துடாதீங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.